நிச்சயமாகவே அவருடைய கிருபைதான், அவர் வெளியேறப்பெற்ற தயவு ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறது. அவர் உண்மை சொல்லிக் கொள்ள எதுவுமே இல்லை. இந்த நாளுக்குரிய வார்த்தை தான் நம்மளை அனுதினமும் நம்மளை வழிநடத்துகிறது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்துல 159. சிலுவை சுமந்த எல்லோருக்கும் தெரிந்த பழைய பாடல், உற்சாகத்தோட பாடுங்க. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிலே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. பொல்லா உலக சீர்தின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சீர்தின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாயிலையான சந்தோஷ பூமி கர்த்தாவின் அன்பை வா. காணாயிலையான சந்தோஷ பூமி கர்த்தாவின் அன்பை வா. சிலுவை சுமந்த இயேசு, சிந்தின ரத்தம் புரண்டோடிலே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். உலகம் முழுவதும் ஆதாயம் மாற்றியும் லாபம் ஒன்றும் இல்லையே. உலகம் முழுவதும் ஆதாயம் மாற்றியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த இயேசு, சிந்தின ரத்தம் புரண்டோடிலே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமானிக்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமானிக்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தாரே. பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர்
அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயா, நித்திய மோட்சவானில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயா, நித்திய மோட்சவானில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவி, தேவை அதை அடைவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவி, தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த இயேசு, சிந்திய ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்ந்ததே. இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீராம் கர்த்தர் இயேசுநாதர், ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீராம் கர்த்தர் இயேசுநாதர், ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த இயேசு, சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. நிச்சயமாகவே கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஆடு மாடு ரத்தத்தின் கீழாக நாங்கள் பலிகள் செலுத்தியிருக்கும் போது, ஆண்டவரே, 2000 வருஷத்துக்காக எங்களுக்காய் கல்வாரியில தன்னந்தனியாய் தொங்குனீர் கர்த்தாவே. எங்களுக்காய் உடைய ஜீவனையே கொடுத்தீர். அதற்கீடாக எந்த அன்பும் மாயமாய் இருக்குது கர்த்தாவே. உடைய அன்பு ஆண்டவரே, ஜீவனை கொடுக்கிற அன்பு கர்த்தாவே. மடுபு ஆண்டவரே, உடைய அன்பு எங்களை எடுத்துக்கொள்ளப்படுவது கொண்டு போகிற அன்பு கர்த்தாவே. உடைய விலையேற பெற்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பினாலே எங்களை முன்குறித்தீர். உங்களுடைய அன்பினாலே எங்களை ரட்சித்தீர். உங்களுடைய அன்பினாலே எங்களை பரிசுத்தமாக்கினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கொடா கோடி நன்றி ராஜா. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. முன்னாடி அழைப்போம் வார்த்தைக்கு. மாறிட்டாங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஓகே. நேரம் இருக்கிற காரணத்தினாலே நாம் வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். வார்த்தைக்காக நிற்கலாம். கண்களை மூடுவோம்.
கண்களை மூடிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே கண்களை மூடிக்கொண்டிருக்கிற வேளையிலே நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போம். தரா போஜன ஆராதனையிலே இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பமும் ரொட்டியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக அந்த கிரேப்பும் திராட்சரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது தேவன் தாமே அவர் நாமத்தை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த அப்பமும் திராட்சரசமும் ஒருபோதும் தேவனாக முடியாது. இது ஒருபோதும் தேவன் ஸ்தானத்துக்கு போவாது. ஆனாலும் தேவன் சொல்லியிருக்கிறார், என் ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிங்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அப்பமும் திராட்சரசத்தையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரே இந்த நியமத்தை வைத்திருக்கிறார், இந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வருமளவும் இதை அனுசரிங்கள் என்று அநேகர் இரண்டாம் வருகை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தர் வந்து விட்டார், அதை நிறுத்தி விடலாம் என்று சொல்லுகிறார்கள். மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் தேவரே நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு மேலாம் கத்த கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். மெய்யாகவே இந்த ராபோஜனத்தை நமக்கு காலை வேளையிலே பார்த்தோம். இந்த ராபோஜனத்தில் தேவன் சுகமளித்தலை வைத்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. பாருங்கள், பொதுவாகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் வடிவிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த செய்தியிலே இரண்டாம் வருகையிலே வசனம் சொல்லுகிறது, நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொல்லும் போது 1963 இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், ஏன் நாம் இதை அனுசரிக்க வேண்டும்? அநேகர் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு நாம் வேதத்தில் உதாரணமாக பார்க்கும் போது முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்னார்கள், நிறைவேற்றவே வந்தேன் சொன்னார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பலியை செலுத்த வேண்டாம் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவே ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்து அவர் சொல்றார், நீ போ, உன் ஆசாரிய முறையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி உன் ஆசாரிகிட்ட போய் காட்டுன்ற, போய் பலி செலுத்துன்ற. அப்படி என்றால் முதலாம் வருகையில் அவர் வந்த நோக்கமே பலியை காணிக்கை ஒழிய பண்ணுவேன் வந்த இயேசு கிறிஸ்துவே அதை போய் ஏன் செய்ய சொல்றாருன்னா, அவர் பலியாகிற வரைக்குமே அந்த உடன்படிக்கை இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்போது பலியானாரோ அப்போதுதான் அந்த பிரமாணமானது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அப்ப அது வரைக்குமாக அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு எந்த அப்போஸ்தலர்களும் எந்த கிறிஸ்தவர்களும் அதன் பிறகு அவர்கள் பலி செலுத்துவதில்லை, பலி செலுத்தவில்லை. ஊழியக்காரர் வந்துட்டாரு, ஒரு 5 நிமிஷம் அவர் ஜபத்துக்குள்ளாக போற வரைக்கும் நம்ம இந்த காரியங்களை பேசலாம். அவர் ரெடின்னு சொல்லும் போது நம்ம, நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ அப்போ வந்துடலாம். அப்போ அதே போலதான் இரண்டாம் வருகையிலே அவர் சொல்லிட்டு போனாரே, நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அநேக சபைகளில் இரண்டாம் வருகை வந்துவிட்டது, ராபோஜனத்தை நிறுத்தி விடலாம், ஞானஸ்தானத்தை நிறுத்தி விடலாம், கம்யூனை நிறுத்தி விடலாம் என்று சொல்லுகிறார், கால்களை கவிதை நிறுத்தி விடலாம். ஆனால் முதலாம் வருகையிலே என்ன பேட்டர்ன் நடந்ததோ அதுதான் இந்த இரண்டாம் வருகையிலே. அவர் இரண்டாம் வருகையிலே மணவாட்டியை எடுத்துக்கொள்ள போக வருகிறார். அப்போ மணவாட்டி, கடைசி மணவாட்டி இந்த பூமியில் எடுக்கப்படுற வரைக்குமாக இந்த பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்கிற மட்டுமாய் இந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சாரோ அதே போலதான் நாம் இரண்டாம் வருகையிலே கடைசி வித்துக்கள் உள்ளே வரும் மட்டுமாய். மணவாட்டி போயிட்ட பிறகு இது எவ்வளவுதான் செஞ்சாலும் பிரயோஜனமே இல்லை.
மனவாட்டி போயிட்ட பிறகு நீ காலை கழுவினாலோ ராபோஜனம் கொடுத்தாலோ நீ வந்துட்டு அப்பம் பிட்டாலோ ஞானஸ்தானம் கொடுத்தாலும் ₹1 கூட அது பிரயோஜனம் இல்லை. எதுக்கும் ஒரு பலனே கிடையாது. நாம் 2ஆம் வருகை விசுவாசிக்கிற ஜனங்களாக இருந்தாலும் இந்த தேவனுடைய கட்டளையை நாம் ஃபாலோ பண்ணோம். எது வரைக்கும் என்றால் நாம் வருவோம் ஆகிற வரைக்குமாக இதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பயபக்தியோடு இந்த ராபோஜன ஆராதனை பங்கு பெறுங்கள். நாம் ஒன்லி பிலீவ் பாடலை பாடும்போது வார்த்தைக்காக புளியாந்தோப்பு படியில் வியாசர்பாடி பகுதியிலே புளியாந்தோப்பு தானே புளியாந்தோப்பு கன்னிகாபுரம் வியாசர்பாடி கன்னிகாபுரத்திலே மெய்ப்பரா இருக்கிற ஏல்பெத்தேல் ஜெப வீடு கன்னிகாபுரம் சபையை சேர்ந்த மெய்ப்பர் பால் அவர்கள் நம்முடைய சிறு கூடாரத்துக்கு வந்திருக்கிறார். நாம் அவரை வரவேற்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வார்த்தையை கேளுங்கள். அனுபவம் உள்ள பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மகத்தான ஒரு ஊழியக்காரர் தேவன் தாமே அவர் மூலமாய் நாம் பேச வேண்டும் என்று நாம் அவர் ஒப்பு கொடுக்கலாம். God bless you. ஒன்லி பிலீவ் பாடலை பாடும்போது நம்முடைய மெய்ப்பர் பால் அவர்களை முன்பாக அழைக்கலாம். கர்த்தருடைய மகாபரிசு நாமத்துக்கு நாம் நின்றவனமாக எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய வேதாந்தத்தை திருப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 அதை நாம் வாசிப்போம். Hebrews chapter 4 verses 12 and 13. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளிரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் சிறிய ஜெபத்தை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தேவாதி தேவன் தாமே வார்த்தையை வடிவிலாய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஆண்டவரே, தேவனே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நிறுத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ உங்களுக்கு செய்யப்படும் சொன்னபடி ஆண்டவரே, இந்த நேரத்திலே தேவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளை நீர் தாமே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அடியோடைய உதவிகளை நீர் விருத்த சேதனம் செய்யும்படியாக, கேட்கிறோட செவிகளை நீர் விருத்த சேதனம் செய்து தேவனே, இந்த நேரத்திலே நாங்கள் உண்மை அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க உண்மை பற்றிக் கொள்ள உதவி. வார்த்தையோன் ஆக்கியோட வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் ஆக்கியோனே ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். வரலாம். உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாஸ்டர் என்னை ரொம்ப வரவேற்றார். அந்த வரவேற்பை நான் பாத்திரனல்ல, அதுதான் நான் என்னுடைய உளப்பூர்வமாக நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இந்த தேவன் நமக்கு பாராட்டின இந்த ரட்சிப்பை
குறிப்பிடும் பொழுது, அதை கம்பேர் செய்யும் பொழுது நாம் ஒன்றும் இல்லை. அதான் பேதுரு சொல்லுகிறான், அந்தகாரத்தில் இருந்த நம்மை அவருடைய ஒளிக்குள்ளாக அழைத்த தேவனை புண்ணியங்களை அறிவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளார். ஆகவே நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் அந்த ஆச்சரியமான ஒளியிலே கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டார். இந்த கடைசி காலத்திலே நம்மை அவர் இழுத்து கொண்டார். இங்கே இந்தியா முழுவதுமாக ஒளியின் பண்டிகை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஒளி நாம் தான் உண்மையான ஒளி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தீர்க்கதரிசி சொன்ன சில குறிப்புகளை நாம் தியானிப்போம். ஆகவே நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் வகையறுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் வகையறுக்கின்றோம். ஏனென்றால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உலகத்திலேயே, அதாவது கிரேட்டஸ்ட் பேட்டில், உலகத்திலே இருக்கிற பெரிய யுத்த களம் நம்முடைய மனதுதான் என்று சொல்லுகிறார். இருக்கிற மற்ற இந்தியா பாகிஸ்தான் பார்டரு, இல்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோ, அல்லது சீனா தாய்வான் எல்லையோ இல்லை. பெரிய யுத்த களம் நம்முடைய சிந்தை தான். நம்முடைய சிந்தை, அதில் தான் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காரியம் சொல்கிறது இதை செய் என்று, ஆனால் இன்னொரு காரியம் வந்து நிற்கும் செய்யாதே என்று சொல்லும். இப்படியாக ஒரு யுத்த களம். நாம் தூங்கும் பொழுது அந்த யுத்த களம் சொப்பனமாக மாறுகிறது. அது பல சொப்பனங்கள் வரும், ஆனால் நாம் வார்த்தையை வைத்து அந்த சொப்பனத்தை நாம் நிதானித்து நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் நிதானிக்க வேண்டும். உங்கள் பாஸ்டர் நிறைய பெரிய காரியங்களை பேசுவார். நான் ஏதோ தீர்க்கதரிசி பேசின சில காரியங்களை நான் கர்த்தருடைய உதவினாலே நான் இங்க பேச வாஞ்சிக்கிறேன். ஆகவே நம்முடைய அதனால்தான் பவுல் சொல்லுகிறான் பிலிப்பியரிலே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. வேற சிந்தை எதுவுமே வேண்டாம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் இருந்தால், ஏனென்றால் கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுக்கு ஈக்குவலாக இருந்தும், அவர் சமமாய் இருந்தும் அந்த காரியத்தை கொள்ளையாடின ஒரு பொருளாய் அவர் எண்ணவில்லை. உதாரணத்துக்கு கொள்ளையாடின பொருள் என்று சொன்னால், இப்பொழுது யுத்தத்துக்கு போகும்பொழுது அக்காலத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், யுத்தத்துக்கு செல்பவர்கள் அந்த நாட்டை வீழ்த்தி அதில் இருக்கிற பொருட்களை கொண்டு வருவார்கள். அதில் இருக்கிற ஆடு மாடுகள், சில இடத்துல தேவன் என்ன செய்வார்? முற்றிலுமாக அழித்து விடுவார். சில இடங்களில் தேவன் என்ன செய்வார்? இதை எடுத்து விடுவார்கள் என்று சொல்வார். அது இங்கிலீஷ்ல ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் என்று சொல்வார். ஆகவே அந்த பொருட்களை கொண்டு வந்து அதை ஒரு ஒரு பெருமையாக, ஒரு வீரமாக அதை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்தான் பைபிள் வந்து கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர் என்பதை அவர் ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படி இயேசு கிறிஸ்து அவ்வளவு தாழ்மையாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகும் போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டியிருக்கிறோம்? நம்முடைய அந்த உள்ள இருக்கிற அந்த காரியத்தை புறம்பே தள்ளிவிடுவேன். வாங்க, உள்ள இருக்கிற அந்த காரியங்கள், நம்முடைய சொந்த எண்ணங்கள், சொந்த சிந்தனைகள் எல்லாம் புறம்பாக தள்ளிவிட்டு அது உள்ளே முழுதுமா கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டியுள்ளார். ஆகவே நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் வகையறுக்க வேண்டும். இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சௌரன் பிரணாமே சிலர் கேள்வி கேட்கிறார்கள். இப்பொழுது சௌரன் பிரணாமே தயவுசெய்து இதை விளக்குங்கள். ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுது, என்னென்றால் நாம் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு அவனுடைய எண்ணங்களை மனதில் வைக்கின்றான். இப்பொழுது அவன் அல்லது நான் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது, அல்லது பிசாசானவன் எண்ணங்களை அவனுடைய மனதில் வைத்து இதை தவறான காரியங்களை யோசிக்க வைக்கும் பொழுது மக்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது என்று கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய எண்ணத்துல பிசாசும் அந்த எண்ணங்களை வைப்பான். வார்த்தைக்கு புறம்பான எண்ணங்களை நமக்குள் வைப்பான். நாம் கடந்த காலத்தில் பார்த்த சினிமாக்கள் ஞாபகம் வரும், அதெல்லாம் எண்ணங்களை வைப்பான். கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகள் ஞாபகத்தில் வரும். அப்ப சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு எண்ணங்கள் வரும், ஆனால் அது வார்த்தைக்கு புறம்பாக இருந்தால் அது பிசாசின் எண்ணங்கள் ஆகும். அது தேவனுடைய வார்த்தையோடு இருந்தால் அது தேவன் சிந்திப்பதாகும். ஆகவே தவறான எண்ணங்கள் எல்லாமே பிசாசினால் ஆனது. சரியான எண்ணங்கள் என்பது வார்த்தையை குறித்த எண்ணங்கள், தேவனை குறித்த எண்ணங்கள், அது தேவன் சிந்திப்பதாகும். ஆகவே நாம் அதனால தான் சொல்கிறோம், இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதத்துல தாவீதுக்கு தெளிவாக சொல்லுகிறான், யோசுவாவும் சொல்லுகிறான்,
நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவன் மனதிலே தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது போகும் இடமெல்லாம் அவன் செழிப்பான் என்று ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா thy ways shall prosper. நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உங்கள் சிந்தையிலே சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அப்பொழுது உங்கள் வழிகள் எல்லாம் செவ்வையாகும், உங்கள் வழிகள் எல்லாம் செழிக்கும். ஆகவே நாம் புத்திமான நடந்து கொள்வோம். ஆகவே நம்முடைய எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தையின் எண்ணங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது இன்னொரு கேள்வி கேட்கிறான் ப்ராஃபட், அப்படியானால் பிசாசு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தையில் எண்ணங்களை வைத்தால் அதை எப்படி நாம் வெளியேற்றுவது என்று கேட்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்கிறார், பிசாசு உன்னை அப்படி சிந்திக்க வைப்பானால் நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது நீ சொல்லு, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லு. ஏனென்றால் இது போராட்டக்களம். மைண்ட் என்பது ஒரு பேட்டில் ஃபீல்ட், போராட்டக்களம். பிசாசு உங்கள் எண்ணத்திலே சிந்தையில அந்த எண்ணத்தை வைக்கும் பொழுது உடனே நீ என்ன சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் அனுபவம் தேவனுடைய வார்த்தையோடு அது ஒத்து போகும் வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார். நாம் வெறும் பைபிளை வைத்துக் கொண்டிருப்பதல்ல, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து செல்லும் பொழுது அது தேவனாகும். ஆகவே தேவனை குறித்த சிந்தை எதுவா இருந்தாலும் அது கிறிஸ்தவமே என்று சொல்கிறார். ஆகவே இங்கே பாருங்கள், அவரும் வார்த்தையும் ஒன்று. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தோம். தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டிருந்தது பார்த்தோம். ஆகவே இங்கே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு விசுவாசி அந்த வார்த்தையை பற்றி கொள்வானால் அப்பொழுது நீயும் உன்னுடைய வார்த்தை ஒன்று என்று சொல்லுகிறார். நல்லா தெரியுங்க, தீர்க்கதரிசி அவர் லேசாக பேசுற மாதிரி தெரியும், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. தேவனும் வார்த்தையும் ஒன்றா இருக்கும் பொழுது நீயும் வார்த்தையும் ஒன்றா இருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தை வார்த்தையாகும். ஆகவே அதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாது என்று சொல்றார். நீதிமொழியில் சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாது என்று சொல்கிறது. ஆகவே நாம் அப்படியாக அவருடைய வார்த்தையை சிந்திக்கும் பொழுது then you are a part of God because his word and you became the same. அப்பொழுது நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் தேவனுடைய எண்ணங்களும் ஒன்றாகும் பொழுது நீங்கள் அவரா இருக்கிறீர்கள். தீர்க்கதரிசி சொல்றார், வேற செய்தியில் சொல்றார், நாம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட காரியமா இருக்கிறோம். இந்த காலத்துல நாம் இருக்கும் பொழுது நாம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகும். தேவன் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் சபையானது அவரை பிரதிபலிக்கிற சபையாக காணப்படும். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் சபை யாரை பிரதிபலிக்க வேண்டும்? பள்ளத்தாக்கின் லீலி ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க, சாரோனின் ரோஜாவாகிய இயேசுவை பிரதிபலிக்கிற சபையாக காணப்படும். எப்படி அது முடியும்? நீங்கள் அப்படியாக அவரை பிரதிபலிக்கும் பொழுது தேவனால் உங்களுடைய எண்ணங்களை உபயோகிக்க முடியும். நாம் முழுதுமாக சரண்டர் அடையும் போது, நாம் முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய எண்ணங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்துவார். அப்பொழுது தேவன் நம் மூலமாக வெளியரங்கமாக்கப்படுவார். ஆகவே அதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் அவருடைய வார்த்தையை நாம் நிதானிக்கிறவர்களாய் காணப்படுவது. ஆகவே நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையோடு சரியாக வருகிறதா என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் விரும்புவது என்னென்றால் எல்லாவற்றையும் பின்பற்றி அவரை பின்பற்ற வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்ற வேண்டும் சொல்கிறார். உலகத்தை நாம் விட வேண்டும். உலகத்தின் காரியங்கள் நம்மோடு இன்னும் இருக்கிறது என்றால் அப்பொழுது தேவன் நம்மோடு கிரியை செய்ய மாட்டார். உலகத்தின் காரியங்கள் நம்மை விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய செய்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு மேட்ச் ஆக வேண்டும். ஸ்கூல் படிச்சு வந்திருப்பீங்க, ஸ்கூல்ல மேட்ச் த ஃபாலோ என்று சொல்வார்கள். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு மேட்ச் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு இருப்பார், நம் ஜெபத்தையும் கேட்பார். இரக்கமுள்ள தேவன், அவர் கேட்கிறார். ஆனாலும் இந்த காலத்தின் செய்தியில நாம் வந்திருப்பதனால் நம்முடைய முழு அனுபவம் தேவனுடைய வார்த்தையோடு இருக்க வேண்டும். ஆகவே ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவன் விரும்புவது நாம் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் தேவன் ரிக்வயர்மெண்ட் என்றால் என்ன? தேவனுக்கு தேவையே அதுதான். நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் எல்லாவற்றையும் விட்டு விடுதல். தமிழ் செய்தியே இருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டு விடுதல் தமிழ் செய்தி இருக்கு. அதை எடுத்து நாம் வாசிப்போம். அந்த செய்தியில தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு குருடன் இருந்தானா, வாய் பேச முடியாதுன்னு இருந்தானா. நல்ல கவனிங்க, குருடன், செவிடன், வாய் பேசாதவன்.
ஆனால் அவன் வேதாகமத்தை தூக்கி சபைக்கு ரெகுலராக வருவான். Praise the Lord. அப்பொழுது கேட்கிறார்களாம், உனக்கு தான் கண்ணு தெரியலையே, காது கேட்கலையே, பேச முடியலையே, ஏன் சபைக்கு வருகிறாய்? அவன் சொன்னானா, நான் யார் பக்கம் சார்ந்திருக்கிறேன் என்பதை நான் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னான். ஒரு குருடனுக்கு, ஒரு ஊமை எனக்கு, ஒரு செவிடனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராகி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார், நல்ல பேச்சு திறமை, நன்றாக நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படியாக தேவன் பக்கம் நிற்க வேண்டியதா இருக்கிறோம். அதுதான் தீர்க்க சொல்கிறார், forsake all, எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். நம்முடைய சிந்தையில் ஏதாவது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது இருந்தால், நம்முடைய எண்ணத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது இருந்தால் விட்டு விடுங்கள். உங்களுடைய சொந்த எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். நாம் இந்த நேரத்தில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். தீர்க்க ஆவிக்குரிய நினைவிழப்பிட்ட செய்தியில் சொல்கிறார், மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய நினைவிழப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். நினைவிழப்பு என்றால் என்ன? ஒரு மனிதன் நன்றாக பார்ப்பான், பேசுவான், ஆனால் அவனுக்கு சுய நினைவு இருக்காது. மயக்கம் போடுவது வேறு. ஆனால் இந்த நினைவிழப்பு, ஆம்னீசியா என்பது எல்லாம் தெரியானது, ஆனால் தன்னுடைய நிலைமை, தான் யார் என்பதை அடையாளப்படுத்த தவறுவான் என்று தீர்க்க சொல்கிறார். ஆகவே நாம் ஆவிக்குரிய, இன்றைக்கு காலத்துல ஸ்தாபனங்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பை சென்று கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள், ஆனால் இந்த வேத சத்தியங்களை புறக்கணிக்கிறார்கள். இந்த வேத சத்தியங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:38 ஏற்றுக்கொள்ள முடியாது, வெளிப்படுத்தல் 10:7 ஏற்றுக்கொள்ள முடியாது, லூக்கா 17:30 அவர்களுக்கு விளங்காது, மல்கியா 4:5 அவர்களுக்கு விளங்காது. ஏன்? நினைவிழப்பில் இருக்கிறார். நாம் இந்த செய்திக்குள் வந்து விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், போதும் என்றல்ல, அதற்கு மேலும் நாம் வளர வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் செய்தியில் வந்த பிறகு உலகம் நம்மோல் விட்டு கொண்டிருந்தால் நாம் சற்று யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால தான் சொல்லுகிறார், உன்னுடைய எண்ணங்களை நீ புறம்பே தள்ளிவிட்டு அவரை பின்பற்றுங்கள். அது ஒன்றுதான் வழி. நம்ம இருக்கிற ஒரே வழி என்னவென்றால் அவருடைய வார்த்தையை, அவரை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றதான் அழைக்கப்பட்டிருக்கோம். நான் பாட்டு பாடுகிறேன் இல்லையா, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் ஏன் நான் திரும்பி பார்க்க வேண்டும்? அவரை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், வேதாகமத்தை எழுதின அதே தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். கலாத்தியர் 2 அதிகாரம் வாசிக்கிற எடுத்துங்க, 19-20 வாசிங்கள். கலாத்தியர் 2. தேவனுக்கு என்றே பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. பாருங்கள், பவுல் என்ன சொல்லுங்க, அப்பேற்பட்ட ஒரு ஞானி பவுல். பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 7 பாஷைகளுக்கு மேல் பேசுவான், ஞானி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், திரும்ப வாசிங்க பிரதர். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. நாம் மரிக்க வேண்டும், உலகத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். உலகத்திற்கு நாம் மரிக்கவில்லை என்றால் நான் எதுவும் சொல்ல விரும்பல, யாரும் நான் இங்கே நியாயம் தீர்க்க வரவில்லை. உலகத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். பவுல் பாருங்கள், நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும். உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் உலகத்திற்கு மரித்து விட்டீர்கள். நீங்கள் தண்ணீரில் அமிழ்க்கப்பட்டு எழுந்து இன்னும் உலகத்தை பின்பற்றினால் சம்திங் இஸ் ராங். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டான், மரித்தான். கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள் இருந்தது. பவுல் பிலிப்பியர் 2:5 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, அவருடைய வார்த்தையே உங்களில் இருக்க கடவுது. ஆகவே அவர் சொல்ல, உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் மரித்து விட்டீர்கள். பவுல் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தான், நீங்கள் உலகத்தின் காரியத்திற்கு மரிக்க வேண்டும். உங்கள் சொந்த எண்ணங்களுக்கு நீங்க மரிக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் அவரை பின்பற்றுவீர்கள். பின்பற்று தீர்க்க சொல்கிறார், ஒரே நேரத்தில் குடித்தும் போதை தெளிந்தும் ஒரு ஆள் இருக்க முடியாது. There cannot be a sober, normal man, drunk man. ஒரு குடிகாரனை பார்த்தால் அவன் குடித்து விட்டு போதையில் இருப்பான், அப்புறம் தான் போதை தெளியும். ஆனால் தீர்க்க சொல்கிறார், ஒரே நேரத்தில் போதையோடு போதை தெளிந்தாலே இருக்குமாறு, ஒரே நேரத்தில் கருப்பு வெள்ளை பறவை இருக்காது, ஒரே நேரத்தில் ஒளியும் இருளும் இருக்காது. ஒன்று இருள் இருக்க வேண்டும், ஒளி இருக்க வேண்டும். ஒன்று நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துக்கு புறம்பா இருக்க வேண்டும். தீர்க்க சொல்லுதான் நான் சொல்கிறேன், என் சொந்த கருத்து எதுவுமே பேசவில்லை. ஆகவே தீர்க்க சொல்கிறார், அவரை பின்பற்றுங்கள்.
அப்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்படி நீங்கள் ஒரு நிலையை எடுக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை வரிசைப்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய வார்த்தைங்க. ராபர்ட் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய வார்த்தையுடன் நம்மை வரிசைப்படுத்திக் கொள்வோம். நாம் இங்க ரேஷன் கடைக்கு செல்லும்போது எப்படி நிற்கிறோம்? வரிசையில் நிற்கின்றோம். நாம் ஓட்டு போடும்போது எப்படி நிற்கிறோம்? வரிசையில் நிற்கின்றோம். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் வரிசையில் நிற்கின்றோம். சினிமா டிக்கெட் வாங்குறவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். வரிசை நாம் இப்படியாக நாம் நம்முடைய எண்ணங்களுக்கு மறிக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையுடன் நாம் நம்மை வரிசைப்படுத்திக் கொள்வோம். We line up with God's word. இது பெரிய ஒரு வார்த்தைங்க இது. We line up. நீங்க நம்ம கர்த்தரோடு போக வேண்டும் என்றால், கர்த்தரோடு நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால், எதற்கு நாம் எல்லாவற்றையும் பிரிந்து விட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்? நித்திய ஜீவனில் அவரில் வாசம் செய்ய, பரலோகத்தில் வாசம் செய்ய. பாருங்கள், நம்மில் ஏதோ நல்லது இருப்பதால் இங்க சபையில் உட்கார்ந்து இருக்கிறது திருக்க சொல்லுகிறார். ஏன் நீங்க உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் உங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பட்டாசு வெடிப்பதை பார்த்திருக்கலாம், டிவி பார்த்திருக்கலாம், நீங்கள் பீச்சுக்கு சென்று நேரத்தை கழித்திருக்கலாம். ஏன் சபைக்கு வந்து இருக்கிறீர்கள்? உங்களில் ஒரு நன்மை இருக்கிறது, உங்களில் ஒரு நல்லது இருக்கிறது. அதனால்தான் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுவும் தீர்க்கதரிசி சொன்னதான், நான் சொல்லவில்லை. ஆகவே இங்கே பாருங்கள், நீங்கள் மடிக்க வேண்டும். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ சபை என்று பெயர் மாத்திரம் இருக்கக்கூடாது. நாமும் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக நாம் மரிக்க வேண்டும். எந்த ஒரு வித்தும் வளர்வதற்கு முன்பாக அது மரிக்க வேண்டும். அதே போல யோவான் 12:24 எடுத்துங்க. ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த எண்ணத்திற்கு மரிக்க வேண்டியவனா இருக்கிறான். ஒரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? தன் சொந்த எண்ணத்திற்கு மரிக்க வேண்டியிருக்கிறான். தேவன் நம்மை நம்முடைய எண்ணங்களை கொண்டு நம்மை சந்திக்க மாட்டார். சகோதர சகோதரிகளே, தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய சொந்த எண்ணங்களை கொண்டு தேவன் நம்மை சந்திக்கவே மாட்டார். அவருடைய எண்ணங்களின்படி நாம் இருந்தால் தான் நம்மை சந்திப்பார். வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலிருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்கள், ஒரு கோதுமை மணி அது உள்ளே புதைக்கப்பட்டு மரித்தால் தான் 10 கோதுமை வெளியும். அதே போல நாம் நம்முடைய எண்ணத்திற்கு மரிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்படுவார். நாம் நம்முடைய எண்ணத்திற்கு மரிக்க வேண்டும். நம்ம இருக்க பெரிய பிரச்சனை அதுதான். பெரிய பிரச்சனை அதுதான். நான் 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 என்று இருக்கிறோம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், சொந்த எண்ணங்கள் இல்லை. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகின்றார். கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். ஆகவே தீர்க்க சொல்கிறார், அப்பொழுது நீ உன் சொந்த எண்ணங்களோடு தேவன் சந்திக்க முடியாது. நீங்கள் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தால்தான் நாம் தேவனோடு இருக்கிறோம் என்றார். நல்லா புரியுதுங்களா? We meet him on what he said to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தின் பேரில் தான் நாம் இயேசுவை சந்திக்கிறோம். வேற எந்த விதத்துல நாம் சந்திக்க முடியாது. அது உண்மை. நமக்கு தேவன் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். வேதாகம வழியை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி கால செய்தியின் வழியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அருமை சகோதர தீர்க்கதரிசி பிரணாமின் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வழிகள் இருக்கிறது. தாவீது சொன்னான், பாதைக்கு அது தீபம். இந்த வார்த்தை நம்முடைய பாதைக்கு அது தீபமா இருக்கிறது. வெளியே இருக்கிறவர்கள் தீபாவளிக்கு தீபம் வைக்கிறார்கள். அது தீபம் அல்ல, நம்முடைய வார்த்தை, நம்முடைய தேவன், நம்முடைய தேவனின் வார்த்தை அது தீபம். lamp unto my ways என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வழிகளும் நம்முடைய எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று சேரவே. பாருங்கள், சிலர் சொல்லு நான், ஆனால் மக்களோ அதை டாட்ஜ் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். டாட்ஜ் என்றால் என்ன? இப்போ ஃபுட்பால் விளையாடும் போது டாட்ஜ் பண்ணுவோம் பாருங்க. வந்து காலில் வச்சுக்கிட்டு இப்படி தள்ளுவோம், அப்படி தள்ளுவோம், அப்படி தள்ளுவோம். டாட்ஜ். அதான் நாமும் தேவன் சொன்ன வழியை கீழ்ப்படியாமல் டாட்ஜ் செய்கிறோம். சரி ஆண்டவரை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், சரி ஆண்டவரை அப்புறம் பார்த்துக்கலாம். தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் போது நான் செய்யறேன். வார்த்தை இப்படி செய்யன்னு சொல்லி இருக்கிறது. எப்பொழுது தேவன் வெளிப்படுத்துவார்? ஆகவே we dodge, they don't want it. அப்படி நாம் தொடர்ந்து செய்யும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லுவோம். மரணம் என்றால் என்ன? சரீர மரணம் இல்ல, ஆவிக்குரிய விதத்தில் நாம் செத்து போயிடுவோம். சபைக்கு கரெக்டா வருவோம், சபையின் காரியங்களில் பங்கெடுப்போம். ஆனால் நம்முடைய சிந்தை உலகத்தோடு இருந்தால் we die, செத்து போயிடுவோம். ஆகவே ராபர்ட் சொல்லுகிறார், சிலர் சொல்லுகிறார்கள் வேதம் புரியவே இல்லை பிரதர், வேதம் எனக்கு சுத்தமா புரியலையே. ராபர்ட் சொல்லுகிறார், தேவன் நீ அப்படியே தரித்து தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். அப்படியே தரித்து தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் புதிய பிறப்புன்ற.
புதிய பிறப்பு என்றால் என்ன? நாம் வார்த்தை அப்படியே சகோதரர் நெவில் செய்திக்கு கொடுத்த கணம் என்ன? தீர்க்கதரிசி பிரசங்கித்ததை அவர் எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொண்டார். ராபர்ட் சொல்லுகிறார், சகோதரர் நெவில் செய்திக்கு கொடுத்த ஒரு மரியாதை என்று சொல்றார். ஆகவே இங்க பாருங்கள், அப்போ இப்போது கலாத்தியர் 6:14 எடுத்துங்க. கலாத்தியர் 6:14 வாசிங்க. நாம் உயிர் தெழுவதற்கு முன்பாக ஒரு சிலுவையில் அறையப்படுதல் நமக்கு தேவை. சிலுவையில் அறையப்படுது என்றால் பிலிப்பைன்ஸ்ல பார்த்தீர்கள் என்றால் குட் ஃப்ரைடேல பிலிப்பைன்ஸ்ல சிலுவையில் அவங்களே அரைஞ்சுப்பாங்க. குட் ஃப்ரைடேல பார்த்தீர்கள் என்றால் அவர்களே ஒரு சிலுவையில அறைந்து பொருத்தனை செய்திருப்பார். நாம் அந்த மாதிரி சிலுவையில் அறைய வேண்டியதில்லை. வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டம் கூடாது. அடுத்த பாட்டு வாசிங்க. அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். நாம் அவராலே சிலுவையில் அறையுண்டு இருக்கிறோம். நாம் சிலுவையில் அறையுண்டு இருப்போமானால் உலகம் நம்மிடம் இருக்காது. பாருங்கள், நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன். பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமானார் என்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக அவர் மாறி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் இந்த கொடூர தண்டனையாக சிலுவை தண்டனை அவர் ஏற்றார். ஏன்? நமக்காக. பாருங்கள், தேவனும் அவருடைய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது அவருடைய சிந்தையும் வார்த்தையும் ஒன்றாக இசைந்தது. கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஏனென்றால் அவருக்கு முன்பாக இருந்த பாடுகள் அவருக்கு தெரியும். இவ்விதமாக பாடப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் பிதாவே, இந்த காரியம் என்னட்டு நீங்க நல்லா இருக்கும்னு பேசுறாரு. அங்க உட்கார்ந்து இருந்த தூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இயேசுவே, இப்போ நீங்க கட்டளையிடும் காட்சியை நாங்க மாத்திடுறோம் சொல்றாரு. தூதர்கள் கேட்டார்கள் இயேசுவே, இயேசுவே இப்ப சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் மாத்திடுறோம். ஏன் நீங்க சிலுவையில் அறையணும்? எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? எதுக்கு இவங்களுக்காக ரத்தம் சிந்தணும்? கேட்டிருப்பான். ஆனால் இயேசு என்ன செய்தார்? இல்லை, வார்த்தைக்கு அவர் சிந்தையை ஒப்பு கொடுத்தார். வார்த்தை சொன்னதுக்கு இயேசுவின் சிந்தை வார்த்தையை நிறைவேற்ற அவர் சென்றார். நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? அம்மா மாத்திருப்பா அப்படின்றோம் தூதர். நமக்கு ஏதோ வாழ்க்கையில சில பிரச்சனை வருது, தூதர் வந்து சொல்றான், ஏய் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா. நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் தேவன், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், கல்வாரி காட்சியை மாறி போயிருக்கு. ஆனால் சிலுவை மரண பரிந்தும் அவர் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். சாத்தான் வந்து அவரை சோதித்த பொழுது என்ன செய்தார்? அவர் கட்டளையிடலை, தூரம் போயிருக்கும். இயேசு கிறிஸ்து விரலினாலே பிசாசுகளை துரத்தினார். நம்மை அவருடைய தோளில் நம்மை சுமந்தார். ஒரு மனிதனுக்கு ஒரு பலம் மிகுந்த பகுதி தோல். இயேசு கிறிஸ்து நம்மை தோளில் சுமந்தார், பிசாசு விரலெல்லாம் துரத்தினார். ஆனால் இயேசு என்ன செய்தார்? எழுதியிருக்கிறதே என்று வார்த்தையின் பின்னால் சென்றார். நாமும் வார்த்தையின் பின்னாலே நம்மை மறைந்து கொள்வோம். உலகம் நம்மை அண்டாது. பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய சிந்தைகள் தான். இங்கதான் பிரச்சனை. ஆக சொல்லுகிறார், நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் மரிக்க வேண்டும். எதற்கு மரிக்க வேண்டும்? நம் சொந்த எண்ணங்களுக்கு மரிக்க வேண்டும். அங்கே தீர்க்க சொல்லுகிறார், ஒரு சுய சிலுவையில் அறைதல் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தை பாருங்க. சுய சிலுவையில் அறைதால் என்றால் என்ன? நம்முடைய எண்ணங்கள், வார்த்தை புறமான காரியங்கள் எல்லாமே என்ன ஆகணும்? சிலுவையில் அறையப்பட வேண்டும். செல்ஃப் குரூசிபிகேஷன் அவர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு மரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய சொந்த வழிகளுக்கு நாம் மரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் நாம் மரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்படி நாம் இருக்கும் பொழுது சோதனைகளை உத்தரவுகளை நாம் ஈஸியா கடப்போம். ஏனென்றால் எபிரேயர்ல பவுல் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபடுவதனாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அவருக்கு தலைவலி வந்தது, அவருக்கு பலவீனம் இருந்தது. சரீரத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய சோதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய உபத்திரவங்கள் தெரியும்.
அவர் வரி கட்ட காசு கேட்கும் பொழுது அவர் பாக்கெட்ல காசு இல்லை. என்ன சொன்னார்? அந்த மீனை போய் பிடி, அதுல ஒரு காசு எடுத்து போடுங்க. எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரார். எப்படி? நமக்கு எப்பொழுது அவர் உதவி செய்வார்? நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு மறிக்க வேண்டும், சொந்த வழிகளுக்கு மறிக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், ஒரு பாவி கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பாக ஒரு மரணம் அவனுக்கு வர வேண்டும். அந்த மரணத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வர வேண்டும். எல்லாம் ஆவிக்குரியதான், சரீரமா இல்லை. அப்பொழுதுதான் அவன் கிறிஸ்தவன். நம்ம என்ன பண்றோம்? சர்டிபிகேட்ல கிறிஸ்தவன் பேர் போட்டிருக்கோம். அது கிறிஸ்தவன் கிடையாது. நாம் மரிக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறது. தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? ப்ராஃபட் சொல்லுகிறார், நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவனுக்காக ஜீவிக்கத்தான் நம்மை சிருஷ்டித்தார். பாருங்கள், அவருடைய நோக்கமே என்னவென்றால் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நாம் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்திலே பெருங்க கடவுள் என்று பவுல் சொல்கிறார். நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், வாழ்ந்தாலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று பவுல் சொல்கிறார். ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் இயேசுவை ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். நீங்கள் அந்த பழக்கத்தை நீங்க எடுத்துட்டு வாங்க, காரியங்கள் உங்க ஜீவிதத்துல மாறி. பிரச்சனை என்னவென்றால் பிசாசு அதை விட மாட்டான். தீர்க்க சொல்லுகிறார், ஒரு முறை தீர்க்கதரிசி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறார். அப்பொழுது மக்களை சொல்லுகிறார், இயேசுவை விசுவாசிங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தீய பிசாசின் ஆவிகள் அங்க வந்து நிற்கிறதா. நான் ப்ராஃபட் சொல்லதான், பிசாசின் ஆவிகள் அங்க நின்று இந்த பிசாசு அங்க சொல்லிச்சா, ஏய் அங்க பாருங்க, அங்க சௌரன் ஆமோஸ் உட்கார்ந்து இருக்கிறார், அவர்கிட்ட போய் பேசி விசுவாசிக்கோனான்னு சொல்லு. எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பிசாசு அந்த பிசாசு சொல்லுவான். அங்க ஆமோஸ் உட்கார்ந்து ரொம்ப தீவிரமா கவனிக்கிறார் வார்த்தைய, அவர் காதுல போய் பேசு, இதை விசுவாசிக்காதன்னு சொல்லு. உடனே கர்த்தருடைய தூதர்கள் அங்க இருந்து சொல்லுவாங்களா, தூர போவான். தூதர் சொல்லு, இந்த கர்த்தருடைய தூதர் ஆமோஸ் கிட்ட போங்க, விசுவாசிக்க சொல்லுங்க. ப்ராஃபட் மீட்டிங்ல நடந்தது. நாம் ஆவிக்குரிய பரிமாணங்களில் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அந்த பரிமாணங்கள் இருக்கிறது. ஒரு திசை தாண்டினால் மற்ற பரிமாணம். நம் கண்கள் திறக்கப்படவில்லை, அவ்வளவுதான். கண்கள் திறக்கப்பட்டால் மறு பரிமாணத்தை நம்மால் பார்க்க முடியும். அது இங்கதான் இருக்கிறது, இங்கேதான் இருக்கிறது. அவர் பாஸ்வத் மரித்த பொழுது அவர் 2 மணி நேரம் தம் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கை குலுக்கி விட்டு மரித்தார். இதே பிரமாணம் தான். அது நம்ம இந்த ஆவிக்குரிய போராட்டம் நடக்கிறது, நம்மதில இருக்கிறது. வார்த்தைங்க, பால் பிரதர் ஜோக் அடிக்க மாட்டாரு, பால் பிரதர் அங்க பேச மாட்டாரு, வெறும் வார்த்தை பேசுற, போர் அடிக்குது. விசாஸ் காதுல பேசுறேன், என்ன பேச மாட்டாரு, வெறும் ஜெனரலா தியரி கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு. ஆனா தூதர் சொல்ல, தேவனுடைய வார்த்தை கேளுங்க, எல்லாமே தேவனுடைய வார்த்தை. தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக பேசப்பட்ட எல்லாம் ஊக்குவிக்கப்பட்ட வார்த்தைகள். அவர் சொந்தமாக எதுவும் பேசவில்லை, ஊக்குவிக்கப்பட்ட வார்த்தைகள். நீங்கள் தீர்க்கதரிசி செய்தியில் கடைசி வருகிற அந்த அக்கினி ஸ்தம்பம் அந்நிய பாஷைகளும் வியாக்கியானத்தை நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் தேவன் வெளிப்படையாக பேசுவார். நம்ம டேப்புகள் இருக்கு பாருங்க, நம்ம ஒளிநாள இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த காதுல ஹெட்போன்ஸ் போட்டு கொஞ்சம் கவனிங்க, ஸ்லோ மோஷன் வைங்க. ஸ்லோ மோஷன் வச்சு பாருங்க, தேவன் வான் பண்றதை பாருங்க. தீர்க்கதரிசி தட்டி கொடுப்பார், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றார். ஆனா தேவன் வந்து பேசுவார், என் ஜனங்களே, நான் எரிச்சல் உள்ள தேவன் இப்படி பேசுவார். ஒன்று என் ப்ராஃபட், என் தீர்க்கதரிசி சொன்னதை செய், இல்லை என்றால் என்ன, நான் எரிச்சல் உள்ள தேவன் எச்சரிப்பார். thus saith my spirit என்று முடிப்பார். நான் சொல்றது பொய் இல்ல, நீங்க தயவு செய்து கேளுங்க. அதற்கப்புறம் தீர்க்கதரிசி ஆமென் என்று சொல்வார். தீர்க்கதரிசி ஆமென் என்று சொல்கிறார் என்றால் அது உண்மையானது. தீர்க்கதரிசி செய்தியில அநேக தடவை அந்நிய பாஷை ஒரு சகோதரி பேசுவார்கள், ஒரு சகோதரி வியாக்கியானம் செய்வார். ஒரு சகோதரன் பேசுவார், ஒரு சகோதரன் வியாக்கியானம் செய்வார். கர்த்தர் சித்தமானால் அந்த காரியங்களை எடுத்து வந்து நான் வாசிக்கிறவங்க அதை இங்கிலீஷ்ல எடுத்து வந்து கர்த்தர் நேரடியாக தீர்க்கதரிசி மீட்டிங்ல பேசுறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே நம்முடைய சிந்தை தேவனோடு இருக்க வேண்டும். யோவான் 15 பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையும் நிலைத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு. நீங்க என்ன கேட்கிறீங்களோ, ஒரு குழந்தை பசிக்கிறது என்றால் அதற்கு என்ன ஒன்றுதான் தெரியும், அழகா தெரியும். ஒரு குழந்தை, அதற்கு தேவன் அளித்திருக்கிற வழி, ஒரே வழி அழுதல் தான். நமக்கும் நாம் தேவனிடம் ஒன்றை கேட்கும் பொழுது நாம் அவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இது வேணும், தைரியமா கேளுங்க.
அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அளித்திருக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ அவரிடத்தில் கேள். வற்றாத நீரூற்றாக அவரிடம் கேள். உனக்கு என்ன வேண்டுமோ கேள். அதே நேரத்தில் நாம் வார்த்தைக்கு புறம்பாக செல்லும்படியாக நாம் தேவனுக்கு பாதுகாத்துக் கொள்ள நாம் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை கேட்கக்கூடாது. நமக்கு பூமியில தேவைகள் உண்டு, இயேசுவிடம் கேளுங்க. கேளுங்கள். தேவன் அளித்திருக்கிற வழி. உனக்கு பிரச்சனையா, அவரே சொல்யூஷன் இயேசுதான். உங்களுக்கு ஒரே மன வியாகுலமா, ஒரே தீர்வு இயேசுதான். உங்களுக்கு ஏதோ வியாதியா, ஒரே தீர்வு இயேசுதான். இயேசுதான். நம்முடைய ஆரம்பத்தில் நாம் பாட்டு பாடினோம், ஒன்லி பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். இதுதான் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமின் ஊழியத்தின் கருப்பொருள். சொல்லுறா தீர்க்கதரிசி. இட் இஸ் த தீம் சாங். சினிமால பாத்தீங்கன்னா தீம் சாங் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல நம்முடைய தீர்க்கதரிசியின் ஊழியத்துடைய கருப்பொருள் பாடல் ஒன்லி பிலீவ். யாவும் கைகூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஒன்லி பிலீவ். ஆகவே பாருங்கள், நம்முடைய சிந்தைகள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திருக்க வேண்டும். மரியாள் பாருங்கள், ஒரு கன்னிகை கர்ப்பதியாவாள் என்ற வார்த்தை வந்தது. ஒரு தூதனால் அவளுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, நீ கர்ப்பம் தரிப்பாய். ஆனால் மரியாள் யோசித்து பார்க்கவில்லை. எப்படி? நான் யோசேப்போடு கல்யாணமே ஆகலையே, நான் யோசேப்போடு நிச்சயிக்கு தான் பட்டிருக்கிறேன், எப்படி என்று யோசித்திருப்பாளானால் காரியம் போயிட்டு. ஆனால் மரியாள் என்ன செய்தால், தேவனை அவருடைய வார்த்தையின் பேரிலே ஏற்றுக்கொண்டாள். She took God at his word. அவள் மரியாளை எப்படி? அவள் தேவனுடைய வார்த்தையின் பேரிலே அவரை ஏற்றுக்கொண்டாள். அங்க தூதன் சொன்ன பிறகு உடனே அந்த குழந்தைக்காக தேவனை சோத்திரிக்க ஆரம்பித்தார். மரியாளை சந்தித்து யாருக்கு? காப்ரியேல் மிகாவேல் தூதன். காப்ரியேல் தூதன் மரியாளை சந்தித்து நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொன்ன பிறகு மரியாள் யோசிக்கல. இப்படி பேசுறாங்க, ஒருவேளை இது ஒரு அசரீரியா இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கலாம். அசரீரி என்றால் தெரியுமா? அசரீரி என்றால் ஒரு சத்தம் கேட்கும். சிலவங்க எல்லாம் பாத்தீங்களா அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தம் கேட்டுச்சு, கேட்டு எல்லாம் நம்ம கேட்டுக்கணும். ஆனால் காப்ரியேல் தூதன் வந்து சொன்ன பிறகு உடனே அவள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டால், கீழ்ப்படிந்தால், குழந்தைக்காக தேவனிடம் நன்றி சொல்ல ஆரம்பித்தாள். அதுதான், அவள் எதுவுமே யோசிக்கவில்லை. அவள் காப்ரியேல் தூதன் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். இந்த கடைசி காலத்துல ஒரு தீர்க்கதரிசி சகோதரன் வில்லியம் பிரணாம் வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். சந்தேகப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராப்சரில் 700 பேர் தான் போவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம உடனே மேப் போட்டு சார்ட் போடக்கூடாது. மறுபடியும் கிறிஸ்துவ சபையில இவ்வளவு பேரு, அந்த சபையில இவ்வளவு பேரு, அந்த சபையில இவ்வளவு பேரு, நான் ஏன் சார்ட் போடணும்? தூதன் சொன்னாரா? ஆமென். எடுத்துக்கொள்ளப்படல் ஒருவன் சென்றால் நான் தான். அவ்வளவுதான். அதுதான் விசுவாசி. எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஒருவர் செல்வார் என்றால் நான் தான். அவ்வளவுதான். நம்ம விசுவாசம் அதோட ஸ்டாப் ஆயிடும். கணக்கு போடக்கூடாது. 700 பேரா? 1990ல ஒரு சகோதரன் வந்து சென்னை பேசினார். நாங்கெல்லாம் அப்ப வாலிய பசங்க. 700 பேர் தான் செல்வார்கள் சொன்ன உடனே சென்னையில இருக்கிற செய்திகள் விசுவாசிகள் கலங்கி போயிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் இன்டர்நெட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புஸ்தகம் மட்டும்தான். டேப்புகள் ரொம்ப ரேர். 1990ல அந்த சகோதரன் வந்து பேசினார் கோடம்பாக்கத்தில். சென்னையில இருக்கிற எல்லா விசுவாசிகளும் கூடி இருக்கிறோம். ஒரே வார்த்தை சொன்னார், தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் 700 பேர் தான். கலங்கி போயிட்டார்கள். எல்லாரும் கலங்கி போயிட்டாங்க. அப்ப போன் வந்து லேண்ட்லைன் தானே, லேண்ட்லைன்ல பேசும். 700 பேரா பிரதர், 700 பேரா பிரதர், நம்ம நல்லா என்ன பிரதர்? யோசிக்க வேண்டாம். மரியாள் என்ன செய்தால், காப்ரியேல் தூதன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவருடைய சூழ்நிலை வார்த்தைக்கு முரணாக காணப்பட்டாலும் தூதன் சொன்னதை அவள் சொல்லுகிறார். She started thanking God for the baby. அப்பொழுது எனக்கு மூப்பரா இந்த பாஸ்டர்கள் என்ன சொன்னாங்க, திருங்க சொன்னார்ப்பா, என்னுடைய பாஸ்டர் தான் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் சாமி ராபர்ட் சொன்னாரா, அதோட விட்டு ஏன் கேள்வி கேட்க? 700 நான் இருப்பேனா, நான் போவேனா? உண்மையாங்க நானே பயந்தேங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ பஸ்ல போகும்போதெல்லாம் அதே யோசனையா இருக்கும். ஐயோ 700 நம்ம கதி என்ன ஆகுது? இதுக்காக நம்ம உலகத்திட்டு வாழறோம், ஜாலியா இருக்கும் நம்ம. அதெல்லாம் வேணாம். சொன்னாரா? ஆமென். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதான் விசுவாசம். இதை இப்ப மட்டும் சொல்ல விட தொடர்ந்து சொல்றோம். அவன் சொல்றான், எனக்கு வாழ்ந்தாலும்
தாழ்ந்தாலும், வீழ்ந்தாலும் உயர்ந்தாலும், பசியோ பட்டினியோ வியாகுலமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் இயேசுவின் அன்பில் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டினியோ உயர்வோ தாழ்வோ கிறிஸ்து இயேசுவின் அன்பில் நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. சொல்லுகிறார். நான் அப்புறம் பேசுறேன் திரும்ப. இப்பொழுது அவள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டார். அவள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அது நடப்பதற்கு முன்பாகவே துதி செலுத்த ஆரம்பித்து விட்டார். She started rejoicing. சகோதரன் ரிஜாய்ஸ் பண்றாரு பாருங்க. She started rejoicing. ராபர்ட் சொல்றாரு, அதுதான் உனக்கு தேவைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். That's all. அவ்வளவுதான். எனக்கு கொடுத்து விட்டார். நான் இயேசுவின் பிள்ளை. அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு கொடுத்து விட்டார். பாருங்க, அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி அவள் யோசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளை நிழலிட்டார். இப்படி ஒரு விசுவாசி யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மீது நிழலிட்டு அவர்கள் தேவனை அவருடைய வார்த்தையின் பேரில் எடுத்துக் கொள்வார்கள். அது காரியங்களே முற்றுப்பெற செய்து. புரியுதா உங்களுக்கு? காரியங்களே அது முற்றுப்பெற செய்து. அவ்வளவுதான். நாம் செய்ய வேண்டியது தேவனை அவருடைய வார்த்தையின்படியே ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். இதெல்லாம் செய்யணும். சொல்றாரு, சபைக்கு வருகிறவர்கள் 2 விதமான விசுவாசம் கொண்டு நல்ல கவனிங்க. 2 விதமான விசுவாசம். ஒன்று அசலான விசுவாசம், இன்னொன்று இன்டலெக்சுவல் ஃபெய்த், அறிவுபூர்வமான விசுவாசம். 2மே விசுவாசம் தான். ஒன்று அசலான விசுவாசம், ஒன்று அறிவுபூர்வமான விசுவாசம். அறிவுபூர்வமா விசுவாசிக்கலாம். ஒரு செய்தி இருக்கிறது, அறிவுபூர்வமும் அதற்கு எதிராக விசுவாசமும். அவங்க புக் வாங்கி PDF படிங்க. நம்ம ஒரே பதில் தீர்க்கதரிசி செஞ்சுட்டான். இந்த கடைசி காலத்துல தேவன் இங்க வெளிப்படுத்தல் 23 எழுதி இருக்கிறார். நான் சொல்லுங்க, அதுவும் தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல் ரெவலேஷன் எத்தனை சாப்டர்? ரெவலேஷன்ல சொல்லுங்க 22 23 வந்து செய்திதான் 23 உண்மை. ஆமென். பாருங்க, எல்லாம் நிறைய விசுவாசிங்க அப்படியா நானும் யோசித்து சொன்னாரா? இது வெளிப்படுத்தல் 23. அவர் அநேக செய்தியில சொல்லுகிறார். ஒரு சகோதரன் பார்த்தல் என்றால் பிரெஞ்சு மொழியில் அந்நிய பாஷை பேசுகிறார். இன்னொரு சகோதரன் ஆங்கில மொழியில் அதை குறித்து வைத்துக் கொள்கிறார். இன்னொரு சகோதரன் அந்த பிரெஞ்சு மொழியை எழுதிக் கொள்கிறார். அதில் இருக்கிறது ரெவலேஷன் 23. அதுவே இங்க பாருங்கள், நாம் அசலான விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம். அறிவுபூர்வமான விசுவாசம் அல்ல. ஆகவே நான் நம்முடைய எண்ணங்களும் தேவனுடைய எண்ணங்களும் ஒன்றாக இசைய வேண்டுதலா இருக்கிறோம். ஆகவே ப்ராஃபட் நமக்கு சொல்லுகிறார், எதையும் நம்முடைய சொந்த சிந்தையை கொண்டு யோசிப்பார். கிறிஸ்துவின் நிந்தையை நாம் சகிக்க வேண்டியிருக்கிறார். எபிரேயர்ல பவுல் சொல்லுகிறார், நமக்காக அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நாம் அவருடைய நிந்தையை சகிக்க வேண்டியதா இருக்கிறோம். எஸ்பெஷலி சகோதரிகள் சகிக்கணும். வெளியே உலகத்துல பார்க்கும்போது, என்ன உன் காதுல காதுல கம்மலே இல்ல, என்ன கொண்டு வைக்க மாட்டா பாருங்கள். தீர்க்கதரிசில எங்க சபையில ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, ஒரு 5 வயசு. நான் உண்மையை சொல்றேன், இன்னைக்கு சொல்லிச்சு. நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். மேக்கப் போடுறது, உலக பிரான அணிகளை தீர்க்கதரிசி அவர்களே சூனியக்காரி என்று சொல்கிறான்னு சொல்லிவிட்டேன். ஆமா சொல்றேன், சூனியக்காரி தான் சொல்றேன். சூனியக்காரி லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? காலையில அந்த பெண்ணு சபை கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா எங்க தெருவில் இருக்கிற ஒரு லேடி என்ன பண்ணிருக்குது, ஆண்டி குழந்தை எப்படி அடி வச்சிருப்பேன், காதல ஒண்ணும் இல்ல எப்படி அட. அந்த பொண்ணு சொல்லிச்சான், ஆண்டி நான் சூனியக்காரியா இருக்க விரும்பல. இயேசுவே நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார் நமக்காக. இயேசுவின் நிந்தையை நாம் சகிக்க வேண்டும். வாசலுக்கு புறம்பே இயேசுவின் நிந்தையை சகிக்க வேண்டும். நீங்க இருக்க சகோதரிலாம் நீங்க கரெக்டா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. யாருமே மூர்க்க குணம் கொண்டவர்கள் அல்ல, எல்லாம் கீழ்ப்படுகிற சகோதரிகள் தான், சகோதரர்கள் தான். இந்த வார்த்தை நான் சொன்னேன், நான் சொல்லிவிட்டேன், வேற ஒண்ணு வெளியே. அதே நேரத்தில் அறிவுபூர்வமான விசுவாசத்தை கொண்டு இங்க சுத்தமா உட்கார்ந்து கொண்டு இருப்போம். காதுல ஒண்ணு இருக்காது, கழுத்துல ஒண்ணு இருக்காது, ஆனா இங்க கரெக்ட் ஆயிட்டு இருக்கும். கம்ப்யூட்டர் எப்படி கரெக்ட் ஆகுது, அதுக்குள்ள நம்ம சிந்தை கரெக்ட் ஆயிட்டு இருக்கும். அதுவும் பிரச்சனை தான், அதுவும் பிரச்சனை தான், அதுவும் பிரச்சனை. சரீர வெளிப்புறவும் பிரச்சனை. ஆகவே நாம்
இதற்கு ஒரே சொல்யூஷன், நம்முடைய எண்ணங்களை சிலுவையில் அறையலாம். மறுபடியும் பிறக்கிறது முன்பாக நாம் மரிக்க வேண்டும். சுய சிலுவையில் அறைதல் நமக்கு தேவை. அதை கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. மறுபடியும் உங்க சொந்த எண்ணங்களை கொள்ள வேண்டாம். மறுபடியும் பிறந்து அக்காலத்திலே பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வேசியை கண்டுபிடித்தால் என்ன செய்வார்கள்? என்ன பண்ணுவாங்க? கல் எடுத்து அடிப்பாங்க. ப்ராஃபட் சொல்றாரு, இன்றைக்கு தேவன் இங்கே இந்த ஸ்தாபன சபைகள் மேலே, இந்த மக்களின் மேலே கல் அடிக்க ரெடியா இருக்காரு. ஒரு கல்லு 100 பவுண்டா. 100 பவுண்டனா என்ன? ஏறக்குறைய 47 கிலோ. 47 கிலோ கல் எடுத்து ஒரு நடிங்க, என்ன உலகம் ரெடியா? நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. தேவன் கற்களை ரெடியாக வைத்திருக்கிறார். எப்போ விழும் தெரியாது. இப்ப இருக்குதுங்க, சயின்ஸ் படிச்சு வருகிறாங்க. நம்ம சபையில சயின்ஸ் டீச்சர் இருக்காரு. டெய்லி கல் விழுந்துட்டா இருக்கு. கரெக்ட் இல்ல சார்? வானத்திலிருந்து கல் விழுந்துட்டா இருக்குது. ஆனா அந்த கல் என்ன பண்ணுது? இங்கே புவியீர்ப்பு சக்தி இருக்கு. இங்க பூமியில இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு அந்த புவியீர்ப்பு இருக்கு. புவியீர்ப்பு என்றால் அந்த 30 கிலோமீட்டர், தோராயமா சொல்றேன், அங்கிருந்து ஒரு பொருளை போட்டால் ஒத்துந்து கீழே, அதான் புவியீர்ப்பு. இப்பொழுது அந்த புவியீர்ப்பு சக்தியும் அங்கே அண்ட சராசரமும் சந்திக்கிற அந்த இடத்துல இந்த விண்கல கல்கள் விழும்போது எரிந்து விடும். ஆமா, ஆஸ்டராய்ட், ஃபாசில் ஸ்டோன்ஸ். இங்க சயின்ஸ் படித்திருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள், முதுகலை பட்டம் படித்தவர்கள். கரெக்ட்ங்களா சார் நான் சொல்றது? ஆஸ்டராய்ட்ஸ். அந்த ஆஸ்டராய்டு தினமும் விழுகிறது. ஆனால் இந்த புவியீர்ப்பு சக்தி என்ன செய்கிறது? அந்த கற்களை எரித்து விடுகிறது. டெய்லி விழுதுங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கல் விழுந்துட்டே இருக்கு. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா அதெல்லாம் விலகி போயிடும். 100 பவுண்டு கல் நம்ம மேல விழுந்துட்டே இருக்கு. நம்ம மேல இல்ல, உலகத்து மேல விழும். நம்ம அப்ப இருக்க மாட்டோம். அது வெட்டிக்கிளி வரும். வெட்டிக்கிளி எப்படி இருக்கும்? மனித முகம் கொண்டதா இருக்கும். 2 சைடும் கோரப்பல் இருக்கும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுங்க. வெட்டுக்கிளி எப்படி வரும்? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. பெரிய வெட்டுக்கிளி மனுஷன் மாதிரி ஒரு முகம். அந்த நேரத்தில் சாவை தேடியும் சாவு வராது. அதான் பியூட்டி. ஆகவே அந்த நிலைமை நம்ம வாழணுமா? எத்தனை பேர் அந்த நேரத்துல வாழ ஆசைப்படுறீங்க? யாருமே வேண்டாம். வேண்டாம். இந்த அறிக்கை எப்பவுமே இருக்கணும். வேண்டாம், வேண்டாம். நம்முடைய எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று சேரும் பொழுது இந்த கல்லடி, இந்த அக்கினி, இதெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்வோம். எப்பொழுது நம்முடைய சிந்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒருங்கிணைக்கிறது, நம்முடைய அனுபவம் தேவனுடைய வார்த்தையோடு இசைய வேண்டும். ஆகவே நமக்கு அந்த சுயம் என்னும் சாம்பலாய் மாற தீர்க்க சொல்கிறார். முதல் தீர்க்கதரிசி ஏற்கனவே இந்த சபையில நீங்க பேசியிருக்கிறார். முதல் எதிரி யார்? வில்லியம் பிரணாமுக்கு முதல் எதிரி யார்? எல்லாம் எழுந்து சத்ருன்னு சொல்லக்கூடாது, பிரணாம் தான். இந்த பிரணாமை நான் கொள்வேனானால் இயேசு இடைப்பட ஈஸியா இருக்கும். ஆகவே நாம் நம்முடைய விரோதியை கொலை செய்ய வேண்டும், சிலுவையில் அவனை அறைய வேண்டும். அப்பொழுது இயேசு நமக்குள்ளே இடைவிடுவார். நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா இருப்போம். இந்த கல்லடிகள், அணுகுண்டுகள் எதுவுமே நம்ம மேல வேண்டாம். எதுவுமே நம்மிடம் வேண்டாம். நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும். செய்தி இருக்கிறது, வேதாகம் இருக்கிறது, ஒலி நாடாக்கள் இருக்கிறது. இன்றைக்கு இன்டர்நெட்ல எங்க இருந்தாலும் நீங்க செய்தியை கேட்கலாம். தப்பித்துக் கொள்ளலாம். நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். சேஃப்டி நமக்கு வேணும். எப்ப நம்ம சேஃப்டியா இருக்கிறோம், ஆசைப்படுறோம் இல்லையா? சேஃப்டியாக இருக்கும். ஆகவே நான் சொல்வதெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னதான். சொந்தமா எதுவும் நான் பேசவில்லை. கர்த்தர் உதவி செய்தார். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் மனோவாவுக்கு நன்றி. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாருங்க. சபையார் எல்லாருக்கும் நன்றி. கனிகாபத்தில் இருக்கிற ஏல்பத்தில் ஜெப விசுவாசிகளுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். அவர்கள் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அந்த கூட அருமையான வார்த்தையை கேட்கக்கூடிய தேவன் கிருபை பாராட்டினார். எத்தனை பேருக்கு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை நம்மிடத்தில் இருக்குதா? இருக்கும்படியா அவர் பேசியிருக்கிறாரு. உண்மையிலே இருக்குதா அப்படின்னு நம்மள நாமே என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நிதானிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வார்த்தை ஒன்று சொல்லும் போது அந்த வார்த்தையானது நமக்குள்ள ஜீவிக்குதா அப்படின்றத நாம் செக் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையை கேட்டோம். இந்த வார்த்தையானது நமக்குள்ள எப்படி ஜீவிக்கணும்னா அது ஆவிக்குள்ளாக வர வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தையும் விசுவாசியின் ஆவியும் ஒன்றா இணைந்தாதான் அது ஜீவியமா வரும். என்கிட்ட வார்த்தை இருக்குது, என்கிட்ட முத்திரைகள் வந்துச்சு, என்கிட்ட சபை காலங்கள் வந்துச்சு, எல்லாம் இருக்குதான். எல்லாம் எங்க இருக்குது? அவர் சொன்னார் பாருங்க, இங்க இருக்குது. நாலேஜா இருக்குது. உன் ஜீவியம் என்னவா இருக்குது? நீ பேசுறதை காட்டிலும் உன் வாழ்க்கை சத்தமா இருக்குது. அதை விட சத்தம் பாருங்க. உங்களுடைய சொந்த எண்ணத்தை நாம் சிந்தித்தோம்னா, கவனிங்க, நம்முடைய சொந்த எண்ணத்தை நாம் சிந்தித்தோம்னா அது உன்னுடைய வாழ்க்கை எதை குறிக்குதுன்னா இந்த பூமிக்குரிய காரியத்தை மாற்றம் குறிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதான சொன்னாரு இன்னைக்கு. அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டேன், குமாரன் தாமா எதுவும் செய்ய மாட்டார். இன்னைக்கு வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, நாம் ஒன்று ஜீவித்துக் கொண்டிருந்தோம்னா அந்த சபை பரலோகத்துக்கு போகுமானா கிடையாது. சொல்றாரு, சொன்னாரு, நீங்கள் இந்த பூமியின் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளா இருக்கிறீங்க. எப்படி பிரதிநிதிகளா இருக்க முடியும் சொல்லுங்க? வார்த்தையை உன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவதன் மூலமா தான் கிறிஸ்துவின் பிரதிநிதியா இருக்க முடியும். நீ கிறிஸ்துவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற. இன்னைக்கு அதுதான் கஷ்டம். காலையில நான் பேசின காரியம் என்னன்னா, நோவா இதெல்லாம் பேசணும். நோவா அக்காலத்துக்குரிய வார்த்தை வெளிப்பாடா இருந்தான். ஏத்துக்குங்களா?